கோவை நீலாம்பூரில் முதல்வர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் திமுக மேற்கு மண்டல திமுக வாக்குச்சாவடி பாக முகவர்கள் பயிற்சி மாநாடு பிரம்மாண்டமாக நடைபெற்றது. நிகழ்ச்சி திடலுக்கு வந்த முதலமைச்சருக்கு திமுக தொண்டர்கள் உற்சாக வரவேற்பளித்தனர். வரும் சட்டப்பேரவை தேர்தலில் திமுகவின் வெற்றி 200% உறுதி செய்யப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். கோவையில் நடைபெற்ற திமுக மேற்கு மண்டல வாக்குச்சாவடி முகவர்கள் மாநாட்டில் உரையாற்றிய அவர், திமுக 2.5 கோடி வாக்குகளை பெற வேண்டும் என நிர்வாகிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். தமிழகத்தின் வளர்ச்சியை பாஜக விரும்பவில்லை என முதலமைச்சர் ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். பாஜகவின் கிளை கழகமாக அதிமுக உள்ளதாக சாடிய அவர், ஜெயலலிதா மீது பிரதமர் மோடிக்கு திடீர் பாசம் ஏன் என கேள்வி எழுப்பியுள்ளார். தவிக தலைவர் விஜயிடம் விவாகரத்து கோரி செங்கல்பட்டு மாவட்ட நீதிமன்றத்தில் அவரது மனைவி சங்கீதா மனு தாக்கல் செய்துள்ளார். விஜய், சங்கீதா ஆகிய இருவரும் 1999 ஆண்டு திருமணம் செய்து கொண்ட நிலையில் விவாகரத்து மனு தாக்கல். விஜய் நடிகையுடன் திருமணத்தை மீறிய உறவில் இருந்ததாக விவாகரத்து கோரிய மனுவில் அவரது மனைவி சங்கீதா பரபரப்பு குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார். நடிகையுடன் உறவை முறித்துக் கொள்வதாக கூறிய விஜய் தனது நடவடிக்கையை மாற்றவில்லை என்றும் சங்கீதா தெரிவித்துள்ளார். திருமணம் தாண்டிய உறவை கண்டித்ததால் தன்னை பொதுவெளியில் நடமாட விடாமல் விஜய் முட்டுக்கட்டை போட்டதாக சங்கீதா மனுவில் கூறியுள்ளார். விஜயின் திருமணம் தாண்டிய உறவால் மன உளைச்சலுக்கு ஆளானதாக கூறியுள்ள சங்கீதா, தனக்கு பொருளாதார ரீதியாக அவர் நெருக்கடி கொடுத்ததாகவும் தெரிவித்துள்ளார். விவாகரத்து கோரி சங்கீதா தாக்கல் செய்த மனு தொடர்பாக விஜய் நேரில் ஆஜராக நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. ஏப்ரல் 20 செங்கல்பட்டு குடும்ப நல நீதிமன்றத்தில் விவாகரத்து மனு மீண்டும் விசாரணைக்கு வருகிறது. விஜயுடன் இருந்த புகைப்படங்களை நடிகை பகிர்ந்ததால் குடும்பத்திற்கு அவமானம் என சங்கீதா தனது மனுவில் தெரிவித்துள்ளார். சம்பந்தப்பட்ட நடிகையோடு விஜய் வெளிநாடுகளுக்கு சென்றதாகவும் அந்த புகைப்படங்களை நடிகையே சமூக வலைதளத்தில் பகிர்ந்ததாகவும் குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார். விஜயின் வருமானத்திற்கு நிகரான நிரந்தர ஜீவனாம்சம் வழங்கப்பட வேண்டும், விஜய்க்கு சங்கீதா கோரிக்கை விடுத்துள்ளார். முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் திமுகவில் இணைந்தார். முதலமைச்சர் ஸ்டாலின் முன்னிலையில் திமுகவில் இணைந்த நிலையில் இணைப்பு படிவத்தில் கையெழுத்திட்டார். பெரும் மகிழ்ச்சியோடு திமுகவில் இணைந்திருப்பதாக ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். முதல்வர் ஸ்டாலின் நல்லாட்சி வழங்கி வருவதாகவும் அவர் புகழாரம் சூட்டியுள்ளார். ஆணவ போக்கில் இருக்கும் இபிஎஸ் சர்வாதிகாரி போல் செயல்படுவதாக ஓபிஎஸ் விமர்சித்துள்ளார். அதிமுகவை இபிஎஸ் அழிவு பாதைக்கு அழைத்துச் செல்வதாகவும் அவர் கூறியுள்ளார். முதல்வர் ஸ்டாலின் வாய்ப்பளித்தால் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுவேன் என ஓபிஎஸ் அறிவித்துள்ளார். சுயமாக சிந்தித்து திமுகவில் இணைந்துள்ளதாகவும் எந்த அழுத்தமும் இல்லை எனவும் அவர் விளக்கமளித்துள்ளார். தாய் கழகமான திமுகவில் இணைந்த ஓ பன்னீர்செல்வத்தை வரவேற்பதாக முதல்வர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். வரும் தேர்தல் தமிழ்நாட்டுக்கும் பாசிச பாஜகவுக்கும் இடையிலான ஜனநாயக போர் என உணர்ந்து திமுக அணியில் பலர் இணைவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். ஓபிஎஸ் மகன் ரவீந்திரநாத், உசிலம்பட்டி எம்எல்ஏ ஐயப்பன் ஆகியோரும் திமுகவில் இணைந்தனர். ஓபிஎஸ் உடன் சென்று முதல்வர் ஸ்டாலின் முன்னிலையில் திமுகவில் இணைந்துள்ளனர். திமுகவில் இணைந்த ஓபிஎஸ் தனது எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்தார். ஓபிஎஸ் ஆதரவாளர் ஐயப்பனும் எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்த நிலையில் சட்டப்பேரவை செயலாளரிடம் ராஜினாமா கடிதத்தை வழங்கினர்.
திமுகவில் இணைந்த ஓபிஎஸ்ஐ தகுதி நீக்கம் செய்யக்கோரி சட்டப்பேரவை செயலாளரிடம் அதிமுக துணை கொறடா ரவி கடிதம் கொடுத்துள்ளார். ஓபிஎஸ்ஸுடன் திமுகவில் இணைந்த உசிலம்பட்டி எம்எல்ஏ ஐயப்பனையும் தகுதி நீக்கம் செய்யவும் கடிதத்தில் அவர் வலியுறுத்தியுள்ளார். திமுகவில் இணைந்த ஓ பன்னீர்செல்வம் தனது அதிகாரப்பூர்வ எக்ஸ் தள பக்கத்தில் அதிமுக ஒருங்கிணைப்பாளர் என்பதை நீக்கியுள்ளார். தமிழக முன்னாள் முதல்வர் என மாற்றியுள்ள அவர் போடி நாயக்கனூர் சட்டமன்ற உறுப்பினர் என்பதையும் நீக்கினார். அதிமுகவில் உரிமை கோரி வந்த சசிகலா, ஓபிஎஸ் இருவரும் புதிய நிலைப்பாட்டை எடுத்ததால் ஏபிஎஸ்க்கு சிக்கல் தீர்ந்ததாக அரசியல் விமர்சகர்கள் கூறியுள்ளனர். சசிகலா மற்றும் ஓபிஎஸ் இனி அதிமுகவில் உரிமை கோர முடியாது என்பதை சுட்டிக்காட்டியுள்ளனர். மாம்பழம் சின்னத்தை முடக்க கோரி தேர்தல் ஆணையத்திற்கு பாமக நிறுவனர் ராமதாஸ் கடிதம் எழுதியுள்ளார். வாக்காளர்கள் மத்தியில் குழப்பம் ஏற்படுவதை தவிர்க்க மாம்பழம் சின்னத்தை முடக்க வேண்டும் என அவர் கோரிக்கை விடுத்துள்ளார். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திமுக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இடையே தொகுதி பங்கீட்டு பேச்சுவார்த்தை நடைபெற்றது. தொகுதிகள் குறைப்பு குறித்து எந்த பேச்சுவார்த்தையும் நடைபெறவில்லை என மார்க்சிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் பே. சண்முகம் தெரிவித்துள்ளார். திமுக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இடையே சென்னை அண்ணா அறிவாலயத்தில் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை நடைபெற்றது. 10 தொகுதிகள் அடங்கிய விருப்ப பட்டியலை திமுகவிடம் கொடுத்திருப்பதாக இந்திய கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் வீரபாண்டியன் தெரிவித்துள்ளார். திமுகவுடன் தொகுதி பங்கீட்டு பேச்சுவார்த்தை சுமூகமாக நடைபெற்றதாக கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் ஈஸ்வரன் தெரிவித்துள்ளார். அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை நடைபெறும் எனவும் அவர் கூறியுள்ளார். சட்டமன்ற தேர்தலை ஒட்டி 234 தொகுதிகளிலும் நாளை மறுநாள் தவிக செயல் வீரர்கள் கூட்டம் நடைபெறுகிறது. தேர்தல் பரப்புரை பணிகள் குறித்து கலந்தாலோசிக்கும் வகையில் கூட்டம் நடத்தப்படும் வகையில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் சட்டமன்ற தேர்தல் நியாயமாகவும் நேர்மையாகவும் நடைபெறும் என தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் தெரிவித்துள்ளார். தமிழகத்தின் தேர்தல் இந்தியாவுக்கே முன்னுதாரணமாக இருக்கும் என அவர் கூறியுள்ளார். வாக்குப்பதிவு நிலவரம் உடனுக்குடன் இணையத்தில் பதிவேற்றம் செய்யப்படும் என தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் கூறியுள்ளார். வாக்குப்பதிவு முடிந்த 72 மணி நேரத்தில் அனைத்து விவரங்களும் இணையதளத்தில் பதிவேற்றப்படும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். பொய் செய்தி பரவுவதை தடுக்க சமூக வலைதளங்கள் தீவிர. தமிழ்நாட்டில் SIR பணியை சிறப்பாக செய்த அதிகாரிகளுக்கு தலைமை தேர்தல் ஆணையர் பாராட்டு தெரிவித்தார். தமிழ்நாட்டின் பல நூற்றாண்டுகளுக்கு முன்பே குடவோலை முறை சிறப்பாக இருந்ததாக அவர் புகழாரம் சூட்டினார். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு இன்று 160 ரூபாய் குறைந்தது. 1 கிராம் தங்கம் 14,900 ரூபாய்க்கும், 1 சவரன் தங்கம் 1,19,200 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் கைது செய்யப்பட்ட அஸ்வத் தாமன் உட்பட 12 பேரின் ஜாமீன் மனுக்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளது. 12 பேரும் மார்ச் 6ஆம் தேதி சரணடையவும் சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கோவையில் கல்லூரி மாணவி கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கில் மார்ச் 7ஆம் தேதி தீர்ப்பு வழங்கப்படுகிறது. விசாரணை நிறைவு பெற்ற நிலையில் கோவை மகிழா நீதிமன்றம் தீர்ப்பளிக்கிறது. மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் அரவிந்த் கெஜ்ரிவால் விடுவிக்கப்பட்டதை எதிர்த்து சிபிஐ தரப்பில் மேல்முறையீடு செய்யப்பட்டுள்ளது. டெல்லி உயர்நீதிமன்றத்தில் சிபிஐ தாக்கல் செய்த மனு விரைவில் விசாரணைக்கு வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இங்கிலாந்துக்கு எதிரான T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரின் சூப்பர் 8 சுற்றில் நியூசிலாந்து அணி டாஸ் வென்று பேட்டிங் தேர்வு செய்துள்ளது. கொழும்புவில் போட்டி நடைபெறும் நிலையில் நியூசிலாந்து அரையிறுதிக்கு முன்னேறுமா என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது.